நிச்சயமாக இதோ அந்த படத்தை போலவே ஒரு அழகான பாடம். ஒரு நதிக்கரை ஓரத்தில் ஒரு சிறிய விதை மண்ணில் புதைந்து இருந்தது. அது மிகவும் சிறியதாகவும் பலவீனமானதாகவும் இருந்தது. சூரியனின் வெப்பமும் மழையின் ஈரப்பதமும் அதை தொட்டன. நாட்கள் சென்றன. அந்த விதை மெல்ல முளைக்கத் தொடங்கியது. ஒரு சிறிய வேர் மண்ணுக்குள் ஆழமாக சென்றது. ஒரு மெல்லிய தண்டு மேலே வந்தது. அது சூரியனை நோக்கி வளர்ந்தது. காற்றை சுவாசித்தது. வளர்ந்த பிறகு அது ஒரு அழகான மலராக மாறியது. அதன் இதழ்கள் பல வண்ணங்களில் ஜொலித்தன. தேனீக்கள் வந்து அதன் தேனை பருகின. வண்ணத்து பூச்சிகள் அதன் மீது அமர்ந்து விளையாடின. அந்த மலர் தன்னுடைய அழகால் அனைவரையும் கவர்ந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த மலர் வாடத் தொடங்கியது. அதன் இதழ்கள் உதிர்ந்தன. அதன் தண்டு காய்ந்தது. இறுதியில் அது மண்ணில் சாய்ந்து விழுந்தது. ஆனால் அந்த மலர் உதிர்ந்து போகும் முன் பல சிறிய விதைகளை உருவாக்கியிருந்தது. அந்த விதைகள் காற்றில் பறந்து சென்றன. வேறு இடங்களில் விழுந்தன. அந்த இடங்களிலெல்லாம் புதிய மலர்கள் வளரத் தொடங்கின. இந்த கதையின் பாடம்: ஒவ்வொரு உயிரும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த உலகில் இருக்கிறது. பிறப்பு, வளர்ச்சி மற்றும் மறைவு இயற்கையின் நியதி. ஆனால் நாம் விட்டு செல்லும் தாக்கம், அது அன்பாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல செயலாக இருக்கலாம், தலைமுறைகள் தாண்டியும் நிலைத்திருக்கும். ஒரு மலர் தனது அழகை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு மறைவது போல, நாமும் நம்முடைய வாழ்க்கையால் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை விட்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான விதையை விதைக்கிறது.